ஹலோ அருமை சகோதரர்கள், எஸ் அர்ஜுனன், எஸ் கருப்பையா, எஸ் ஆதீனமிளகி இவர்கள் சார்பாக இவர்கள் மேடையிலே நாரதராக நடித்துக் கொண்டிருக்கும் அருமை மகன் அவர்களை பாராட்டி, ஜெயமாதவன் அவர்களை பாராட்டி ரூபாய் 101 பரிசாக வழங்கி முத்துக்கு முத்தா என்ற பாடலை பாடும்படி கேட்டுள்ளார்கள். அன்பளிப்பை வழங்கி கௌரவப்படுத்திய அன்பு இனிய நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி. கண்டிப்பாக அப்பா நான் சேர்ந்தே பாடுறோம். உள்ளூரை சார்ந்த உலகநாதன் அவர்கள் எனக்கு ரூபாய் 200 நன்கொடை வழங்கியிருக்கிறார். அவருக்கு நன்றி வணக்கம். நம்ம ஊர்ல யாரும் உலகநாதன் யார் இருக்காங்க? யாரோ ஒருத்தர் எடுப்பாங்க, கொடுப்பாங்க. கோபத்தில் இருக்கார் அவர் உலகநாதன். உங்களுக்கு 2 இருந்தா எங்களுக்கு 2 இருக்க மாட்டாங்க. நடுத்தரவு நாராயணன் அவர்கள் ரூபாய் 50 எனக்கு நன்கொடை வழங்கியிருக்கார். நன்றி வணக்கம். பேசக்கூடிய உட்காருங்க. பேசணும்னு ஆசை எல்லாருக்கும் வரலாம். ஒரு நேரத்துல நாகப்பாம்பு படம் எடுத்து ஆடும் பொழுது இந்த நாக்கெல்லாம் பூச்சிக்கு என்ன தோணும்? நம்மளும் படம் எடுத்து ஆடி பார்ப்போமே அப்படின்னு தோணும். அதனை உள்ள இயல்பு முடியுமா? அதை யோசிச்சு பார்க்கணும். நாங்க மண்ட கிருத்துவம் பண்றோம், நாங்க திமுறா பேசுறோம். எங்களுடைய கதாபாத்திரம் நான் நாரதரு, நீ வெறும் பப்புன்னு. சரியா? இந்த இடத்துல நாகப்பாம்பு படம் எடுத்துச்சுன்னு நாக்கலாம்பூச்சி படம் எடுத்து ஆடிச்சா. நாகப்பாம்பு வந்து கொத்துணி விஷயம் இருந்தாச்சும் ஜாவாங்க. நாக்கலாம்பூச்சி அளவுக்கு காதுக்குள்ள நுழைஞ்சாக்கா பொட்டஞ்சி ஆளை காலி பண்ணி கொடுத்துருங்க. தெரியுதா? என்ன வேலைக்கு நீ வரல? அந்த வேலையை போய் சரியா பார்க்கணும். அதான் பாக்குறேன். உனக்கு புராண பேச ஆசை வந்துருச்சா? ஒரு ராசபாடு போட்டு வா. போடுவோம். இல்ல பொம்பளை வேஷம் நல்லா இருக்கு, ஒரு வண்டி போட்டு வா. போடுவேன். பப்புன்னு போட்டு வந்து நான் புராணம் பேசுவேன். திமிர் அதிகமாயிடுச்சுன்னா அப்படின்னா உனக்கு என்ன பண்ண? அப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. பப்புனுக்கு மறுபேறு ஜோக்கர். சீட்டு விளையாட்டுல ஜோக்கர் இருந்தாத்தான் அடிக்க முடியும். எந்த சீட்டு இல்லைனாலும் அதுக்கு பதிலாக ஜோக்கரை சொருகி வச்சு அடிச்சுக்கலாம். ரம்மி விளையாட தெரியுமா இல்லைன்னு தெரியல உங்களுக்கு, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது மாதிரி ஒரு சர்க்கஸ்ல கோமாளி இருக்கான்னா, சர்க்கஸ்ல பைக் ஓட்டுறவன் பைக் மட்டும்தான் ஓட்டுவேன், ஜீப் ஓட்டுறவன் ஜீப் மட்டும்தான் ஓட்டுவேன், பார் விளையாடுறவன் பார் மட்டும்தான் விளையாடுவேன், கோமாளி ஒருத்தன் தான் அம்புட்டு வேலையும் செய்வேன். அது மாதிரி நாடக உலகத்துல எல்லா வேலையும் செய்ய தெரிஞ்சுவேன் நானு. முடிஞ்சிச்சுன்னா ஜெயிச்சு என்னை மீறி தப்பிச்சு போங்க, அப்புறம் பார்ப்போம். ஆமா, நீங்க யாரு பக்கம் முதல்ல அவர் வரட்டும் அப்படின்னு அவர் பேசி விடுவாருன்னு யாரும் சொன்ன மாதிரி தெரிஞ்சு. யாரு பக்கம்? வலது பக்கம் தான் என்னைக்குமே இருக்கட்டும். பேச வேணும்னு சொல்லலாங்க, பேசட்டும் தாராளமா. என்ன ஒரு சிங்க பேச மட்டும் என்ன பண்ணணும்? அப்பதான் சிங்கம் ஒத்துக்குவாங்க. ஒரு புலி வேஷம் மட்டும் அப்பதான் புலின்னு ஒத்துக்குவாங்க. ஒருவேளை நாய் வேஷம் மட்டும் அப்பதான் நாய் ஒத்துக்குவாங்க. ஐயா பள்ளி வேஷமே போட்டா அப்ப இவர் இப்ப என்ன பண்ணணும்? நான் தெருவில் தெரியுற பண்ணி அல்ல, இது பண்ணையில வளர்ப்பு பண்ணி. முள்ளங்கி முட்டைக்கோஸ் மட்டும்தான் திங்கி. பண்ணிலுமே இத்தனை வகை இருக்கா? வெள்ள பண்ணி. ஆனா அந்த திமுறை நம்மகிட்ட ஆகாது. யாரும் மூலவியாதி அதெல்லாம் ஒண்ணு கேட்கல. யாரு நீ முதல்ல சொல்றேன்? வர வர மண்டகனம் ஆயிடுச்சுன்னா வர வரலாம். நான் எப்பவுமே நான் மண்டதான். ஏடுக்கு நான் வந்து வெள்ளக்காக்க மல்லாக்க நீ ஈடுபடணும். பணமரத்துல மட்டும் அது நீ ஈடுபடுதான் ஆகணும். ஒருவேளை நீ ராஜபாடு சந்திச்சு ஞாபகம் இருக்கு அவனுக்கு? அப்பவே பெரிய பிரச்சனையானது. பப்புனா போட்டு வந்துட்டீங்க, நகைச்சுவை நிப்பாடி அதிகமா பேசிட்டு இருக்கீங்க. பிரச்சனை பண்ணு. ஒருத்த இல்லாதப்ப அவனை பத்தி பேசுற தப்பு, அதுவும் தப்பா பேசுறது அதை விட பெரிய தப்பு. அப்படி பேசலவங்க என்ன தெரியும் உங்களுக்கு? இல்லாதப்ப பேசினா தான் தப்பு. நீங்க இருக்கும்போது தான் பேசியிருக்கேன். என்ன கூட ஒரு படத்தால தப்பு காது கேட்காதா? தெரிஞ்சுதான் சொன்னேன். அப்ப நான் எனக்கு காதுல விழுகட்டும் கேட்கட்டும். அப்படி என்ன அவனுக்கு மண்டகனா? பிரச்சனை இருக்கும் மண்டக்கணும். நீ என்ன ஆதரவு கேட்கிறேன்? எந்த பேசுற நீ ஒண்ணு ஆள் கிடையாது. நீ ஆள் மட்டும் உயரமா வளர்ந்து உருவம் வந்து தடிக்காத நீ பெரிய ஆள் நடத்துமா? ஏதோ பாவம் போனா போது இன்னும் போய் நீ வந்துட்டு உன்னே விட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு இல்ல 10 வருஷமா பாவம் உன்னை விட்டுக்கிட்டு இருக்கேன். மரியாதை ஓடி போயிரு கரூருக்கு. காரைக்குடி வந்து எந்த மண்டான நீ பண்ணாத. யாருன்னா நான் கேட்கறேன்னா, நான் இன்னாட்டு புள்ள இன்னும் விஷயமா வந்திருக்கேன் சொல்லிட்டு ஓடி போயிடணும். கரூர்ல இருந்து காரைக்குடியில வந்து பிரச்சனை பண்ணாதயா. கரூரான் பேரை கேட்டா கரிச்சான் கத்தாது. கரு அறுத்து விடுவேன். யார்கிட்ட பேசுறீங்க?
முப்பெண் பிரம்மனே விந்து வீரியமாகி வீரியம் கருவாகி கரு உருவாகி வந்த கரூர்ல இருந்து வந்தேன் நானு. அப்படி என்னதான் நீ பேசுவ? முப்பா பிரம்மாவை படைக்கும் தொழில சாபத்துக்கு அப்புறம் எங்க ஊர்ல இருந்தா படைச்சேன். நான் எந்த ஒரு புராணத்திலுமே கரூர்ல இருந்து பிரம்மன் படைச்சாரு இந்த கதை இல்லையே. இருக்கு. எந்த புராணத்துல? 18 புராணத்துல எந்த புராணத்துல கதை இல்லையே. இருக்கு, நிரூபிச்சு விடுவேன். எந்த புராணத்தை சொல்லு? எந்த ஏரியாவுல எந்த தெருவுல இப்ப அந்த கோயில் இருக்கு எங்க இருக்கு நான் காட்டி விடுவேன். யார் பிரம்மனுக்கு? பிரம்மனுக்கு எந்த ஒரு ஆலயம் இருக்கு? இருக்கு. பிறகிட்ட சாபம் நீ என்னை மதிக்காமல் போனதாலே உலகத்தில் அவனுக்கு எந்த ஊர்லயுமே கோயில் இல்லாமல் போகட்டும். சாபம் கொடுத்தது யாரு? பிரி கொடுத்தாருல. இன்னைக்கு கும்பகோணத்துல மட்டும்தானே பிரம்மனுக்கு பிரம்மபுரீஸ்வரன் ஆலயம் இருக்கு. கரூர்ல இங்க பிரம்மனுக்கு கோயில் இருக்கு. நான் என்ன முட்டாமையாக பாக்குறியா? இல்ல, பிரம்மனுக்கு கோயில் எல்லாம் போட்டும் சாபம் கிடைச்சது அப்ப ஒத்துக்குருவான். அதுக்கப்புறம் எத்தனை இடத்துல கோயில் கட்டிருக்காங்க தெரியுமா? திருச்சி பக்கத்துல திருப்பட்டூர்னு தனியா பிரம்மா கோயில் கட்டி வச்சிருக்கேன். எங்க திருப்பட்டூர் கோயில் இல்லையா? தலையெழுத்து மாத்தும் பிரம்மா. ஏன் கரூர் பசுவதீஸ்வரர்ல பிரம்மாவுக்கு கோயில் இருக்கு. இப்ப சுதாரிச்சுக்கிற கோவில். அப்ப நீ படிச்சதை கண்டிதானே இல்லன்னு சொன்னா நீ இருக்குன்னு சொல்ற. சரி, பிரம்மனுக்கு கோவில் இல்லாம சாபம் கொடுத்தாரு. அந்த மாதிரி 3 இடத்துல கோவில் இருக்கு. சிவனுக்கு என்ன சாபம் கொடுத்தாரு? உருவ வழிபாடு என்பது இல்லாம போகட்டும் சாபத்தை கொடுத்தாருல. அப்ப அதுக்கு மாற்று கருத்தா 2-3 கோயில் இருக்கணும்ல. இருக்கு. என்னென்ன கோயில் இருக்கு சொல்லு? எக்கச்சக்கமான கோயில் இருக்கு. அதெல்லாம் தெரு தெரு கோயில். அப்படின்னு சொன்னா மட்டும் போதுமா? என்ன ஆலயம், என்ன கோயில்? கதையெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. தெரியல. ஏன் பயப்படுறீங்க? உள்ள போ. ஏன் பயப்படுறீங்க? நான் எதுக்கு ஒன்னே பார்த்து பயப்பட போறேன்? ஏன் பயப்படுறீங்க? என்னோட அறிய எப்ப இப்படி பேச மாட்டானு எனக்கு மூக்கத்தம் பேசுறானே. நீ என்ன ஆரம்பிக்கிற? நானே உன்ட்ட ஆரம்பிக்கிறேன். என்ன நீ இன்னைக்கு முந்திக்கிட்ட அவ்வளவுதான். பாப்பா விரும்புக்கு தான் நான் இன்னைக்கு வந்தேன். வேஷம் போட்டு வந்தோம்னா நான் தான் பெரியாது. என்னோட எல்லாம் நின்னாலுதான். நான் யாரு நம்ம உனக்கு தெரியுமா? முதல்ல இந்த பேச்சுக்கு ஒரு அந்த கோயில் அது இருக்கு, இந்த கணக்கு நம்ம பார்க்காத. உலக கணக்கு உள்ள பேர நானு என்னட்டா நீ இந்த மண்டல நீ பண்ணி தப்பிச்சு போக முடியாது. உலக கணக்குள்ளமே நான் ஊர் கணக்குள்ளமே. அப்படி என்ன நீ கணக்கு வச்சிருக்க? உலகம் வந்து உள்ளூருக்கு வந்து அடங்கிதான் போகணும். வெளியூர்ல வந்து யானை இறக்கலாம், உள்ளூர்ல பூனையத்தான் போகணும். நம்ம கிட்ட வந்து அடங்கிதான் போகணும். என்ன அப்படி நீ கணக்கு வச்சிருக்கேன்ற கணக்கு? 50 புராணத்தின் கணக்கு, நான் யோத்துடைய கணக்கு, இன்னும் எத்தனை வருஷம் அந்த இருக்கும் எல்லா கணக்கும் நான் வச்சிருக்கேன். பிரம்மனுடைய ஆய்கலை மரபு எத்தனை ஆண்டுகள் சேர்ந்தது, அவருடைய ஒரு நாள் எத்தனை மந்திரங்கள் சேர்ந்தவர்கள் அனைத்தையும் கற்றுள்ளவன் நான் அந்த கணக்கு வச்சிருக்கேன். நீ என்ன கணக்கு வச்சிருக்க? அப்படியா? சரி வாயா, இன்னைக்கு ஓம் பேச்சுக்கே வரையா. நான் போட்ட கணக்கு வேற. இன்னைக்கு நீங்க உங்க கணக்குன்னு வந்துட்டீங்க. கணக்குலயே பேசுவீங்க. பேசு. என்ன கணக்கு பேசுவா? நீங்க ஊர் கணக்குள்ள மாதிரி தானே? உலக கணக்கு பண்ண பேரு உங்க ஊரா தானே? ஆமா, அது உங்க ஊர் தானே? எங்க ஊர் தான். இது எங்க ஊர். எங்க ஊர்ல நான் பெரியாளு. உங்க ஊர்ல நீங்க பெரியாள் தானே? நான் எல்லா இடத்துலயும் நான் பெரியாளு. அப்படியா? அப்படி நீ உங்க ஊர்ல மட்டும் தான் நீ பெரியாளு. எலி தானா வந்து பொரியல விழுகுதுவாரு. கணக்குலமே ஒருத்த கணக்கு கேட்கறேன்னு சொல்லி கொடுங்க. சாதாரண கணக்கு. நான் இன்னைக்கு உன்னைய பார்த்து பாட போறேன். முகம் வேர்க்குது என்னவா? சின்ன கணக்கு தான். மூளைக்கு வேலை கொடுத்து பாருங்க. எனக்கு வேர்க்குதுன்னா எனக்கு இதனால மட்டும் இருக்குது. உங்களுக்கு வேர்க்குது எதனால இருக்குது? இல்லையா, மாலை விட்டுருக்கேன். அப்படிலாம் சரி, பரவாயில்ல இருக்கட்டும். அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. வேர்க்கிறது உடம்புக்கு நல்லதுதான். சின்ன கணக்கு கேட்கிறேன். என்ன அப்படி கணக்கு ஏத்துக்கிறேன். இல்லைனாலும் அதுக்காக நான் ஒன்னும் வற்புறுத்த மாட்டேன். தெரியல. ஆடு நாளைக்கு ஓனா எதுக்கு வருத்தப்படுது? ஏன் பேரை காப்பாத்தி எனக்கு தெரியும். உன் பேரை மட்டும் நீ பாரு. சரியா? இந்த ஊர்ல 3 கோயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 கோயிலுமே ஒரே ஆளுக்கு சொந்தமான கோயில் தான். அந்த ஒத்தாளுக்கு அங்க போய் பூசை பண்ணணும். அந்த கோயில் பூசாரி. அந்த கோயிலுக்கு அவர் போகும்போது சாமிக்கு மாலை போடுறது அவருடைய வழக்கம். ஆனா அந்த கோயில்ல 3 கோயிலையும் 3 குளம் இருக்கு. அந்த குளத்துடைய சக்தி என்னன்னா, இவர் கையில எத்தனை மாலை கொண்டு போகிறாரோ அந்த மாலையோட அந்த கோயில்ல குளிப்பார். அந்த குளத்துல அந்த குளத்துல முங்கி எழுந்த உடனே இவர் எத்தனை மாலை கொண்டு போறாரோ அது 2 மாலை. உங்களுக்கு புரியணும்னா 2 மாலை கொண்டு போய் குளிச்சாருன்னா 2 நாள் ஆகும். 4 மாலை கொண்டு போனா 4 8 ஆகும். 2 மடங்கு ஆகும். அப்படி போய் முதல் கோயில்ல குளிச்சு எந்திரிக்கிறாரு. இவர் கொண்டு போன மாலை 2 மடங்கு ஆனது. அந்த சாமிக்கு கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மாலையை போட்டாரு. சாமியை கும்பிட்டாரு. 2வது கோயிலுக்கு போறாரு. அந்த குளத்துல குளிக்கிறாரு. இவர் கொண்டு போன மாலை அங்கேயும் 2 மடங்கு ஆகிறது. அதே போல அந்த சாமிக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மாலையை போட்டாரு. மாலை மிச்சம் இருக்கு. 3வது கோயிலுக்கு போறாரு. அந்த குளத்தையும் குளிக்கிறாரு. அந்த குளத்தின் தன்மையால் மாலை 2 மடங்கு ஆனது. அந்த சாமிக்கு மாலையை கொண்டே போட்டாரு. இப்ப நான் கேட்கறது என்னன்னா, இவர் கையில கொண்டு போனது எத்தனை மாலை, சாமிக்கு போட்டது எத்தனை மாலை, 3 கோயிலுக்கு எத்தனை மாலை போட்டார்? நாங்க அப்போ உலக கணக்கு வாங்க
கால நேரத்துக்கு கரைச்சன் காவல் எடுத்து அடிச்சான். அது வேலில ஏற கதை ஓங்கதை. ஒரு பப்புனுலாம் கேள்வி கேட்க வந்தா இந்த இப்படித்தான் இருக்கு நிலைமை. உனக்கு புராணம் பேச ஆசை வந்துருச்சா? 18 புராணம் இருக்கு, 50 காப்பியம் இருக்கு, சங்க இலக்கிய நூல்கள் இருக்கு, எத்தனையோ சரித்திரம் இருக்கு. ஏன் அத பேசு. இதெல்லாம் காலமா பொட்ட மனப்பாடம் பண்ணி ஒரு கேள்வி கேட்கறதுனால நீ ஒண்ணு பெரிய ஆயிட முடியாது. சரியா? புராணம் பேச ஒரு தகுதி வேணும், ஒரு தராதரம் வேணும் முதல்ல. சரியா? அப்ப உங்களுக்கு இது என்ன கேள்வி? இது என்ன கேள்வி? அப்ப உங்களுக்கு தெரிஞ்சதா நான் கேட்கிறேன். புராணம் பேசு. யார்கிட்ட பேசுற? மகாபாரதம். நான் வந்து என்ன சொல்ல, நான் நாரதர் தானே. நான் யாரும் தெரியும் உனக்கு? எங்க அப்பா பிரம்மன் தானே, என் மாட்ட மகாபாரதம் தானே. நீ யாரு? உங்க வீரத்தவன் தானே, உங்க அப்பா நம்பி தானே, உங்க அம்மா நங்கை வீடு தானே. உன்னை பத்திரம் எல்லாம் எனக்கு தெரியும். எனக்கும் தெரியும். நான் நாரதன் தெரியும்ல. நீ பூலவாசி இல்லையா? நீ பூலவாசி. உன்ன பூலவத்தோட நான் கேட்கலாம். நான் தேவலவாசி தானே. தேவலவாசி இதை பத்தி என்கிட்ட கேள்வி நான் சொல்றேன். வாஸ்தவமான பேச்சு. நீங்க நாரதரு, உங்க அப்பா பிரம்மா, உங்க அம்மா கலைவாணி. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு முதல் கொண்டு தெரியும். வள்ளியை கூப்பிட்டு உனக்கு முருகனை மாப்பிள்ளையா பாத்துட்டு வந்திருக்குன்னு சொல்ல போறீங்க. இது பெரிய உலகையை முடிக்கிறேன். நான் வள்ளிக்கு முருகனை பார்த்து சொல்லவே இல்லை. எனக்கு தெரியும். நீ எதுக்கு வந்துற? இதுதான் நாடகத்தை முடிக்க பாக்குறியா நீ? நான் நினைச்சா முடிச்சே விடுவேன். என்ன பெரிய விஷயம் உலகத்துக்கே தெரியும். இதைத்தான் நீங்க சொல்ல போறீங்க. இதெல்லாம் வேண்டாம். ராமாயணத்துல மகாபாரதம் தெரியாத அவங்களுக்கு. ராமன் போனேன், சீதை குடி காட்டுக்குள்ள போனேன், மான துரத்துட்டு போனேன், அவன் மாயமான மாரிசன் வந்தேன், அவன் மேல அம்ப விட்டேன். இது எங்களுக்கு தெரியாத. மகாபாரதத்துல பஞ்சவாடர் போனார்கள், மான துரத்துட்டு போனாங்க, அங்க போனாங்க. இது தெரியாத. என்னையா பெரிய அதிசயம். நான் ஏன் கேட்டேன்? உங்க வாயை கொண்டு நீங்களாத்தான் சொன்னீங்க நான் உலக கணக்குப்புள்ள மகன்னு. நானா கேட்கல. கணக்குப்புள்ள மகன்னு சொன்னதுனாலதான் கணக்குல கேட்டேன். என்னங்க போ, நான் பேச தப்பாங்க போ. இல்லைன்னா கேட்டுருப்பா. முடிஞ்சா சொல்லுங்க. இல்லையா மாமா போச்சு மாமா தெரியல, இனிமேல் நான் மாதிரி பேச வேண்டாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு போங்க மாப்பிள்ள. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நான் பாஸ்போர்ட் வெளிநாட்டு போய் கொத்தனாவில் பார்த்தாலும் பார்க்க மாட்டேன். இங்கே நானும் ஆட மாட்டேன். அப்படி பார்க்கலாம். உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் உள்ள போறேன்னா அப்படி கொத்தனார் வேலை பார்க்கறோம் நம்ம ஊர்ல பார்க்கலாம் இல்லையா? வெயிட்டி அதிக வெளிநாடு. நீ எதுக்கு ஆடு? நீ எதுக்கு வருத்தப்படுறேன்னு கேட்கிறேன். இங்க 4 பேர் ஒரு கேள்வி எட்டு நீ பாட்டு பெரிய ஆயிடுவியா? பதிலச்சு அப்படிலாம் நீ இந்த மாதிரிலாம் கேட்டு பேசுற அவசியம் இல்லை. வழி வாங்க. அப்படிலாம் உள்ள போக முடியாது. என்ன இது நியாயமா நீங்க பேசுறது? நீங்க சொல்லுங்க நியாயத்தை. இவர் பாட்டு உள்ள போலாமா? என்னை மீறி நீங்க யாரையும் பார்க்க முடியாது. வள்ளிய நான் கூப்பிட்டாச்சா வரும். ஏன் நீ கூப்பிட மாட்டியா? நீ கதையை முடிச்சீங்க. முருகன் பார்த்து நீங்க கதையை முடிச்சு அப்ப கூப்பிடு. நான் கூப்பிட்டாச்சா வரேன். நீங்க கூப்பிட்டா வராது. எங்க அப்பன்னு சொல்லி விட்டுருக்கேன். ஏன் நான் கூப்பிட்டா வராது? அது எப்படி வரும்? ஏன் நாரத கூப்பிட்டா வராது? கதை இல்லையா? கூப்பிட்டு பாருங்க. எங்க அப்பன்னு சொல்லி விட்டுருக்காரு. மகனே உன் தங்கச்சி உன் பொறுப்புடா, கவனமா பாத்துக்க. ஏதாவது அப்படி இப்படி யாராவது பிரச்சனைக்கு வந்தாங்கன்னா போட்டு தள்ளிருன்னு சொல்லியிருக்காரு. எச்சரிக்கையா இருந்தாங்க. சரி, இந்த இடத்துல உன் பேர் என்ன? தெரியாது. உங்க அப்பா பேரு? சொல்ல முடியாது. உங்க அம்மா பேரு? அவசியம் இல்ல. கேட்டா பதில் சொல்லியா? உன்னை பத்தி கேக்குறேன். பதில சொல்லுங்க. அடுத்த விஷயத்த அப்புறம் பேசுவோம். இல்லையே தெரியாதுன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுல என்ன இருக்கு? தெரிஞ்சா சொல்ல போறீங்க, தெரியலன்னா நான் சொல்ல போறேன். அவ்வளவுதானே. பல ஊர்ல திருந்த கலவாணி என்னைக்காவது ஒரு இடத்துல குடியோடு தந்துருவேன். யார சொல்றா? பழமொழி பழமொழி. அப்படிலாம் ஒழுங்க போனா நீ வந்து சொல்லுவா. ஆடா என்ன சப்போர்ட்டா நீ? சொல்லுங்க. தெரியுமா தெரியாதா? என்ன கேட்ட கேள்வியா? அது தெரியுது. ஏதோ கேள்வி நான் கோபத்துல கவனிக்கல. அதுதான் தப்பு. மேடையில நிற்கும் போது எதிரி என்ன பேசுறான்னு கவனத்துல இருக்கணும். ஒரு தடவை தான் சொல்லுவேன், திருப்பி சொல்ல மாட்டேன். ஏன் நீ ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொல்ல மாதிரி அது. மறுபடியும் சொல்லு, தப்பு இல்ல. மக்கள்கிட்ட கேட்டுக்கோங்க. வாதி பிரதிவாதி தானே. சரி பரவாயில்ல, சின்ன பிள்ளை மறந்துருக்கேன். மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு கோயிலுக்கு ஒரு பூசாரி மாலை ஓட்டு சாமி முடுக்காக கையில கொஞ்சம் மாலையை கொண்டு போனேன். 3 கோயில். அந்த கோயிலுக்கு 3 குளம். அந்த குளத்துடைய தன்மை இவன் எத்தனை மாலையோட போய் முங்குறானோ அது 2 மடங்காகும். ஃபார் எக்ஸாம்பிள் 2ன்னா 4 ஆகும். அப்படின்னா உதாரணம். சரி, அவருக்கு ஆங்கிலம் தெரியாதுப்பா, படிப்பதில்லை. 2ன்னா 2 4 ஆகும், 4ன்னா 4 8 ஆகும், 8ன்னா 16 விஷயத்தை சொல்லு. சரி, இவர் கேட்கிறாரு சொன்னா சண்டை போடுறாரு, நம்ம என்ன செய்யணும்? அப்படி போறாரு, முதல் கோயில குளிக்கிறாரு, மாலை 2 மடங்கானது. அந்த கொஞ்சம் மாலை எடுத்து சாமிக்கு போட்டாரு, பூஜை பண்ணாரு, சாமி முட்டாரு. அடுத்த கோயிலுக்கு போய் மிச்சம் இருக்க மாலையோட கோயில் குளத்துல முங்கி எந்திரிக்கிறாரு. அந்த மாலையும் 2 மடங்கானது. அதுல கொஞ்சம் மாலையை சாமிக்கு போட்டாரு, மிச்ச மாலையோட 3வது கோயில் குளத்திலே முங்கி எழுந்தார், அதுவும் 2 மடங்கானது.
அந்த கோயிலுக்கு மாலை போட்டாரு. கொண்டு போனது எத்தனை மாலை, சாமிக்கு போட்டது எத்தனை மாலை, மிச்சம் இருக்கக்கூடாது. அதான் முக்கியம். நான் தெரியாம கேக்குறேன். பள்ளியை சந்திக்க வர சொன்னேன், வேணாம் நிப்பாட்டிட்டேன். அது நான் ஊர் உலக கணக்கு புள்ள பேருன்னு சொன்னது ஒரு விஷயம்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க. கணக்குன்னு சொன்னதுனால நான் கணக்கா கேட்கறேன். அப்படியா? இல்லன்னா நீங்க பிராணத்துக்கிட்டு இருப்பீங்களா? அப்படியா? எதை பசங்க பேசுவீங்க? நானும் உங்களோட நேரத்தில் நிறைய கேள்விப்பட்டவங்க நானும் பாத்திருக்கேன். ஆமா, ராஜபட்டாவும் சந்திச்சிருக்கேன். உங்கள பெட்டியும் வச்சிருக்கீங்க, மிருதங்கம் வாசிச்சிருக்கீங்க, ஆமா பப்புனும் போட்டிருக்கீங்க, டான்ஸும் போட்டிருக்கீங்க. நிறைய டான்ஸ் போட்டிருக்கேன். டான்ஸ் நிறைய முறையில போட்டிருக்கேன். அமைப்பாளராகவும் நீங்க? ஆமா ஆமா, நான் ஏஜென்டாகவும் வந்திருக்கேன். அப்படியா? பரவாயில்ல. சரியா சகலகளா உள்ள வந்தானே நீங்க? 5-6 வருஷம் சங்கமே வச்சு நடத்திருக்கேன். கேள்விப்பட்டேன். சரி, கேள்வி கேட்கலாம் தப்பு இல்ல. ஆனா திருப்பி கேட்டா பதில் வருமா? எதிரி எப்பவுமே நான் லேசா அட போட மாட்டேன். என்னை காட்டு ஒரு முறை கூடத்தான் அட போடுவேன். அப்படியா? அப்பதான் தைரியமா நிக்கும். அதுக்கு பதில் சொல்லணும் கண்டிப்பா. அதுக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய நம்பிக்கை தான் நான் சொல்றேன். பதில் சுட்டு கொடுங்க. பதில் தெரியலன்னா சொல்லு என்ன? அப்படியா? பட தைரியம் இருக்கா? தைரியம் எல்லாம் மேடைக்கு வருவாங்களா? கோயிலுக்கு போறாரு ஒருத்தர், போன மாலையோட முங்கு குளிக்கிறாரு, கொண்டு போன மாலை 2 மடங்கு ஆகுது. அதை கொண்டாந்து போட்டுறாரா? போட்டு மறுபடியும் மிச்சம் இருக்க மாலையோட போறாரு. அடுத்த கோயில் போய் அந்த குளத்துல முங்கி எந்திருக்கிறாரு. அதுவும் 2 மடங்கு ஆகுது. அதுவும் 2 மடங்கு ஆகுது. ஆனா முதல்ல எவ்வளவு மாலை போட்டா அதே மாலை போட்டா மிச்சம் இருக்க மாலைய அடுத்து 3ஆவது கோயில் போகணும். சரி, அங்க முங்கணும். அது 2 மடங்கு ஆகும். அங்கேயே அதே அளவுக்கு போடணும். மிச்சம் எவ்வளவு மாலை இருக்கோ மிச்சம் இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். 3 தானே வரும்போது சும்மாதான் வரணும். சரி, இப்ப கோயிலுக்கு போறோம். போகும் பொழுது கொண்டு போற ஒரு 7 மாலைன்னு வச்சுக்குவோம். 7 மாலைன்னு வச்சுக்குவோம். இது சொல்றேன், உண்மையான எதுவும் மறுத்து பேசுங்க. ஏன்னா எல்லாம் தெரியும், யாரும் சொல்ல முடியாது. கேட்டிருக்கீங்க? சொல்றேன், உண்மையான எதுவும் மறுத்து பேசிக்கலாம். 7 மாலை கொண்டு போறோம்னு வச்சுக்குவோம். கொண்டு போன மாலையோட குளத்துல முங்கி குளிக்கிறார். கொண்டு போன எத்தனை மடங்கு மாறணும்? 2 மடங்கு. 2 மடங்கு ஆகணும். அப்ப ஏறும் 14 மாலை ஏற்றி வச்சுக்குவோம். 14 மாலையில ஒரு 8 மாலையை போடுறாரு. 14 மாலை 8 மாலை போட்டுட்டா மிச்சம் எத்தனை இருக்கும்? 6 மாலை இருக்கும். 8 மாலை போட்டுட்டாரு, மிச்சம் 6 இருக்கு. அந்த 6 மாலையோட போய் குளத்துல முங்குறாரு. இல்லையா? கேட்டீங்களா? மூடி மண்டே போனது இல்லையா? 8 மாலையை போட்டுட்டாரு, மிச்சம் 6 மாலை இருக்கு. அந்த 6 மாலையோட போய் முங்கி குளிக்கிறாரு. அப்ப 6 எத்தனையா மாறும்? 6 12ஆ மாறும். முதல்ல எத்தனை மாலை? அத்தனை மாலை தானே போடணும். அப்ப 12ல 8 போயிடுச்சுன்னா 8 மாலையை போட்டுட்டாரு, மிச்சம் 4 இருக்கா? அந்த 4 மாலை அடுத்த குளத்துல குளிக்கிறார். அந்த 4 எத்தனையா மாறும்? 8ஆ மாறும். மிச்சமா இருக்கா? இல்ல. அப்ப கொண்டு போன மாலை மொத்தத்தை 7 மாலை கொண்டு போறாரு. ஒவ்வொரு இடத்துலயும் 2 மடங்கு மாறினா 8 மாலை 3 இடத்துல போடுறாரு. நான் முதல்ல கேள்வி கேட்டேன்னு அப்படியே சமாளிச்சுக்கிட்டே சுத்தினாப்ல இல்ல. எனக்கு தேவை திரும்ப சொல்லணும்னு உட்காந்து கணக்கு போட்டு மேடைக்கு வந்துட்டா யோசிச்சு கூட சொல்றியா? சரியா சொன்ன தப்பு இல்ல. தப்பா சொல்லிட்டு யோசிக்க கூடாது. சொன்னது உண்மைதானே? தப்புன்னா இது தப்பு சொல்ற வழி இல்ல. கணக்கு அவங்களே பாத்துடுவாங்க. அப்படியா? பரவாயில்ல. சரி, ஓரளவுக்கு படிச்ச பிள்ளைங்கிறது காமிச்சிருக்கீங்க. நான் கூட கால்குலேட்டர் எடுத்து உள்ள ஒடுக்க நோண்டு போயிடலாம்னு நினைச்சேன். அப்படி நடந்துகிட்டே மனக்கணக்கு போட்டுருக்கீங்க. பாராட்டு எனக்கு ரொம்ப சிறப்பு. சொன்னதை ஒத்துக்கிட்டே மூடி நில்லு. நான் உலக கணக்கு பிள்ளை பேர. நீ யாருன்னு சொன்ன? நான் ஊரு கணக்கு. ஊரு கணக்கம். நீயும் கணக்கு பிள்ளை மகன் தானே? ஒன்று ஒரு கேட்கவா? நாங்கெல்லாம் பால் கணக்கு, அப்படி மளிகை கடை கணக்கு, அப்படி போற அப்படி டக்கு டக்குன்னு. இந்த கணக்கு எப்படி போறேன்னு இதே மாதிரி ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு கோயிலுக்கு பொங்க வைக்க போறாரு. கதை பண்ணி கேளியா? பொங்க வைக்க போறாரு. போன இடத்துல அந்த கோயிலுடைய தன்மை என்னன்னா, தை மாசம் தானே போவாங்க. எப்ப போறாங்க? ஆடி மாதம் ஆடி திருவிழா நடக்குது அந்த கோயில. இப்ப போயிருங்க. சரியா? கொண்டு போறாரு ஒரு குறிப்பிட்ட அளவு அரிசி. அந்த கோயிலுடைய தன்மை என்னன்னா, அங்க அந்த கோயில இருக்க அடுப்புல பொங்க வச்சா அது அந்த அரிசி 2 மடங்கு மாறிடும். அதத்தை நீங்க சொல்ற. போறாரு, பொங்க வைக்கிறாரு, அரிசி 2 மடங்கு ஆயிடுது. இருக்கிறதுல பாதிய பொங்க வச்சாச்சு, மிச்சம் இருக்கு பத்தியா? அது அடுத்த கோயிலுக்கு கொண்டு போறாரு. நீங்க சொன்ன மாதிரி ஒரே ஒரு 3 கோயில். நம்ம கதை மாதிரி வருது. நீ இதுக்கு இப்படி சொல்றேன்னு பாப்போம். அதே கோயில் தான் கூடாது. அங்க தண்ணியில முங்கனா 2 மடங்கு மாறுதுல, இது அப்படி இல்ல. அந்த அடுப்புல வச்சா 2 மடங்கு மாறிடுது. பொங்க வச்சாச்சு, மிச்சம் அரிசி வைக்கியா, அதை கொண்டு இன்னொரு கோயில வைக்க, அது 2 மடங்கு ஆகுது. அதுல பாதிய பொங்க வைக்கிறாரு. அடுத்த கோயிலுக்கு போறாரு, மிச்சம் இருக்கு பத்தியா? அதுல பொங்க வைக்கிறாரு, அரிசி மிச்சம் வரவே கூடாது.
போனது எத்தனை கிலோ கொண்டு போயிருப்பாரு, எவ்வளவு பொங்க வச்சிருப்பாரு, மிச்சம் எவ்வளவு இருந்திருக்காரு சொல்லுங்க. ஆக மிக அற்புதமாக நீங்கள் கேள்வி கேட்டுட்டீர்கள். இது நல்ல இல்ல கதை, நல்ல கதை. அது நம்ம கோயில் கதை மாதிரி தான் வருது. பொங்க வைக்கிற கதைன்றதுனால கொஞ்சம் சரி. இப்ப என்ன சொல்ல வர? இப்போ நீங்க சந்திக்க வேண்டிய நபர்கள் யாரையும் சந்திக்க வரல, நேரம் ஆயிப்போச்சு. நீ என்ன சங்க சட்டம், நீங்க இத்தனை மணிக்கு வெளியே சந்திக்கணும், இத்தனை மணிக்கு ராஜபாட்டை விடணுங்கிறது சங்கத்துடைய சட்டம். அதை மீறி நான் பேசுவதற்கு நான் சங்கத்தை மதிக்காம வெளியில வரும்போது அந்த சங்கத்தோட சட்டம் உனக்கு ஞாபகத்து வரல, நீ இந்த கேள்வி கேட்கும் போது அந்த சங்க சட்டம் ஞாபகத்து வரல, திருப்பி நான் கேட்கும் போது உனக்கு இந்த சங்க சட்டம் பட்டுட்டு போயிரு. பேசுவோம் அதை பத்தி முடியாது. கேட்டு நான் போயிட்டு வரல, பதில் சொல்லு. சொல்றேன் வள்ளி வந்து வள்ளியா ஒண்ணு வர வேணாம், வள்ளியா ஒண்ணு வர வேணாம், கேட்டு பதில் சொல்லு. எரியும் பொங்க வைக்கிறது இங்கதான் வச்சா இல்லைன்னு யார் சொன்னா? நமக்கு பொங்க வைப்பாங்கன்னு தெரியாம போச்சு. நீ ஊரு கணக்கு பண்ண மயந்தானே? மூடிட்டு இருந்திருக்கணும். ஊரு கணக்கு பண்ண மயந்தானே நீ? நான் நீ கேட்ட மாதிரி தான் கேட்டிருக்கேன். நான் கணக்கு இதுவும் நடமுறை கணக்குல மயம் இல்ல, இப்பதான் சொன்னீங்க ஊரு கணக்கு பண்ண மயன்னு. நான் தலையாரி மயம். பதில் சொல்லு முதல்ல. லேட்டாச்சு, அவன் நீ தானே கேட்கிற லேட்டாச்சா? என்னமாமா லேட்டாச்சா? பதில் சொல்லு. நீ பதில் சொல்ற நேரத்துல ஒன்றும் அவ்வளவு நேரம் ஆக போறது இல்லை. என்ன திடீர்னு மாப்பிள்ளன் பாசம் ஒத்துட்டு வருது? மீண்டும் 3 நாளைக்கு மேல சமைக்கால அடிக்கும் போது இப்ப இந்த பாசம் வரல, சட்டம் கொடுக்கும் போது இந்த பாசம் வரல, திருப்பி கேட்டா மட்டும் உனக்கு இந்த பாசம் ஒத்துட்டு வருது. இன்னொரு மேடை கிடைக்கிட்டேன். அந்த இதுக்கு இந்த மேடையை நம்ம கவனிச்சு போய் அடுத்த மேடைக்கே நீ போற சொல்லு. பொங்க வைக்கும் போது அதை பத்தி பேசிக்குவோம். இப்ப அது பிரச்சனை வேண்டாம், நாளைக்கு பேசிக்குவோம். பதில் சொல்லு. சின்ன பிள்ளைகளே நம்ம 1வது படிக்கும்போது படிச்சது அது. இப்ப போய் இது நமக்கு தெரியாதா? அதாவது அந்த கோயில் டேம்பிள் இருக்கு, அதே பூஜை, அதே கோயில், வேற கோயில நீ போகல, அதே கோயில். மாலை போட்டு வாடாங்க, அங்க போய் பொங்க வச்சிருக்கேன் மாதிரி சொன்ன கேட்கறாங்க. அவன் கொண்டு போன அரிசி கேட்ட நொறுக்கி விடுவேன். பொங்க பானை நொறுக்கி விடுவாங்க. கொண்டு போன அரிசி அவன் கொண்டு போன அரிசி 3/4 காப்படி அரிசி. எவ்வளவு? 3/4 காப்படி அரிசி. சரி, சரியா சொல்லு. இந்த முடிக்கும் போது சரியா முடியலன்னா அவ்வளவுதான். மாமா நீங்க பாத்துங்க. கொண்டு போனது 3/4 காப்படி அரிசி. முதல் கோயில போய் சாமி போட்டோடனே அரிசி 2 மடங்கு ஆகுது. 3/4 கால் எவ்வளவு? இதுக்கு என்ன தானே ஆள் சரியான ஆளாத்தான் கேட்டிருக்கும் போது. அப்ப யாராவது கணக்கு தெரிஞ்சு அனுப்பிங்களா? ஒருத்தரும் இல்லையா? உங்களுக்கு தெரியுமாங்க? 3/4 கால் 1/4 படி. அதாவது 3/4 1/2, அரை கால் காப்படி 1/4. 1/4 படி ஆயிடுச்சு. 1/4 படி அரிசியில 1 படி அரிசி எடுத்து பொங்க வைக்கிறேன். 1 படி அரிசி பொங்க வச்சுட்டு பாக்கி இருக்கிறது 3/4 படி அரிசி. 2வது கோயில்ல போய் சாமி கும்பிடுறேன். சாமி 3/4 படி அரிசி கொடுக்குது. 3/4 1/2. இங்க வச்ச அதே 1 படி எடுத்து அங்கேயும் பொங்க வைக்கிறேன். 1/2ல 1 வச்சுனா மிச்சம் அரைப்படி. 3வது கோயிலுக்கு போறேன், அந்த சாமி அரைப்படி கொடுத்துச்சு. அரைப்படி 1 படி. இங்கேயும் அதே 1 விடுங்க வச்சுட்டு துண்டு வந்து சொல்ல விட்டு வந்துட்டேன். எப்படி இப்பதை யோசிச்சியா முன்னாடி கணக்கு போட்டு வச்சிருந்தியா? இல்ல, இப்பதான் நடந்துகிட்டே வச்சுக்கிட்டு தெரியுது. அப்ப சொன்னா என்ன படிக்கா போயிடும் உனக்கு? அப்படி எல்லாம் பழக்கம் சொல்ல முடியுமா? சும்மா திமுறை மண்டகனா தோடு படிக்கணும். இந்த அடுத்த தமிழ்ல கொண்டாந்து வச்சுக்கவே. அப்புறம் நீ இன்னைக்கு ஆரம்பிச்ச சமாளிச்சாச்சு, அடுத்து நான் ஆரம்பிச்சா நீ தாங்க மாட்டேன். சரியா? அடுத்த அவள் யாரையா இருக்கா? பாப்போம் இன்னொரு நாளைக்கு பாப்போம். இந்த சவுடால நீ அடிக்கிற. அடுத்து வரும்போது இன்னும் வச்சிருக்கேன் வேட்டு. அப்படியா? வருஷம் அப்படின்னு சொரட்டு பத்த வச்சு எவ்வளவு தூரம் சமாளிக்கிறீங்கன்னு பாப்போம். அதையும் பாத்துக்கலாம். அடுத்த அவள் யாரு இருக்கா? ஏய் வாப்ல, ஏய் கூட்டிட்டு வா. கூட்டிட்டு